Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. அட சீக்கிரம் வாங்கப்பா, நாம 1 மணி நேரத்துல மாடர்ன் சிட்டிக்கு போய் ஆகணும். நான் செமினார் அட்டெண்ட் பண்றேன், நீங்க அதுக்குள்ள எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வாங்கப்பா. பழைய பேப்பர் வாங்குறது, பழைய எறும்பு வாங்குறது, பிளாஸ்டிக் பொருள் வாங்குறது, உங்களோட பழைய பொருட்களை கொண்டு வந்து போட்டு நல்ல விலைக்கு காசு வாங்கிக்கிங்க. டேடி பழைய பேப்பர் கடை அண்ணாச்சி, தயவு செஞ்சு இந்த டெடி பேர் என்கிட்ட கொடுத்துருங்களா. சின்ன வயசுல என்கிட்டயும் இதே மாதிரி ஒரு டெடி பேர் இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் அதை வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பேன். இத பார்த்ததும் எனக்கு என் சின்ன வயசு ஞாபகங்கள் வந்துருச்சு. ப்ளீஸ் இதை நான் வச்சுக்கிட்டுமா, கொடுத்துருங்களேன். ஓஹோ, அப்படின்னா இந்த ஆளு இந்த டெடி பீரை வாங்காம விட மாட்டான்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம இஷ்டப்படி நிறைய காசை கேட்கலாம். எடுத்துக்கங்க, தாராளமா எடுத்துக்கங்க. விலை தான் கொஞ்சம் அதிகம், 5000 ரூபாய். 5000 ரூபாயா? ஓஹோ, சரி சரி பரவாயில்ல, எனக்கு இது வேணும், இந்தாங்க பிடிக்க. நீங்க 10,000 கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நானே கொடுத்துருப்பேன். என் சின்ன வயசை இது எனக்கு ஞாபகப்படுத்திருச்சியா. இந்த பழைய குட்டி கரடி பொம்மைக்கு 5000 ரூபாய் இல்ல, வெறும் 500 ரூபாய் கூட யாருமே தரமாட்டாங்கடா. எதுக்காக தேவையில்லாம வேலை பண்ற நீ? அடே பத்துலு, இதுல பழசு புதுசுங்கிற பாகுபாடு நான் இதுல பார்க்கவே இல்லையேடா. இந்த டெடி பேர் சின்ன வயசுல நான் வச்சிருந்த அதே டெடி பேர் மாதிரியா இருக்கு. நீ வேணா பாரு, இது நான் ரொம்ப பத்திரமா வச்சுப்பேன்டா. இது வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மோட்டுவை நான் மட்டும் தான் முட்டாளாக்க முடியும்னு நினைச்சேன். ஆனா நான் மட்டும் இல்ல, ரோட்ல போற எல்லாரும் அவனை முட்டாளாக்கலாம் போல இருக்கு. என்னோட கிரிமினல் மூளையில ஒரு புயல் மாதிரி ஐடியா வந்துகிட்டு இருக்கு. அந்த காயிலாங்கடக்காரன் கிடைச்சானா இல்லையா? கிடைக்கல பாஸ், நாங்க எவ்வளவோ தேடி பார்த்தோம். அட கடவுளே, நீங்க எதுக்கும் லாக்கில்ல. அந்த டெடி பீருக்குள்ள கோகினூர் வைரத்தை விட ஒரு பெரிய வைரத்தை மறைச்சி வச்சிருக்கேன். உங்களை மாதிரி யாராவது அதை திருடிட கூடாதுன்னு போய் முதல்ல அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வாங்க. சார் என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் அது பழைய டெடி பீர்னு நினைச்சு வித்துட்டேன் சார். என் ஆளுங்களும் தான் அப்படி காசுக்கு ஆசைப்பட்டு அதை கம்மியான விலைக்கு வித்திருக்கானுங்க. நியூஸ் பேப்பர்ல டெடி பீரோட போட்டோவை போட்டு ஆட் கொடுங்க. யார் அந்த டெடி பீர் வச்சிருந்தாலும் திரும்பி கொண்டு வந்து தந்தா அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசுன்னு சொல்லுங்க. என்ன 1 கோடி ரூபாய் பரிசா? நம்பர் 1 நம்பர் 2 இங்க பாருங்க, டெடி பேருக்கு 1 கோடி ரூபாய் பரிசாமே. அப்புறம் இந்த டெடி பேர் மோட்டு கிட்ட தான் இருக்கு. இப்ப நம்மளுக்கு லாட்டரி அடிச்சிருச்சு. பாஸ் லாட்டரி மோட்டுக்கு தான் அடிச்சிருக்கு. ஏன்னா டெடி பேர் அவங்கிட்ட தானே இருக்கு. போங்க சீக்கிரம் போங்க, நகரத்துல உள்ள எல்லா நியூஸ் பேப்பரையும் வாங்கிட்டு வந்துருங்க. இந்த டெடி பேருக்கு 1 கோடி ரூபாய் பரிசு இருக்குன்னு மக்கள் யாருக்குமே தெரியக்கூடாது. இதுக்கப்புறம் அந்த டெடி பேருக்கு 1 கோடி ரூபாய் பரிசு இருக்குன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. காப்பாத்துங்க, சீக்கிரம் என்ன வெளியே ஏடுங்கடா, வேடிக்கை பார்க்காதீங்க. இப்ப நான் எப்படியாவது மோட்டு கிட்ட இருந்து அந்த டெடி பேரை திரும்ப வாங்கி ஆகணும். பாஸ் அவன் எதுக்காக அந்த டெடியை உங்ககிட்ட கொடுப்பான், கண்டிப்பா கொடுப்பான். என் பிளான கேளுங்க. ரோபோட் டெடி பேரை வாங்கிக்கோங்க. ரோபோட் டெடி பேரை வாங்கிக்கோங்க. ரோபோட் டெடி பேரை வாங்கிக்கோங்க. இந்த ரோபோட் டெடி பேரை வாங்கி விளையாடுங்க. இது கூட விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கி விளையாடி பாருங்க.
எனக்கு உங்களோட ரோபோட் டெடி பேர்லாம் வேண்டாங்க. என்கிட்ட எனக்கு பிடிச்ச டெடி பேரே இருக்கு பாருங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி டெடி பேர் மார்க்கெட் பூரா எங்க அலைஞ்சாலும் கிடைக்காது. பாருங்க, இதுக்கு குங்ஃபு கூட தெரியும். ஓஹோ, ஜிஜுகுட்டி, இது பாட்டு கூட பாடும் பாருங்க. பாடும் பாருங்க. என்னப்பா அது சண்டை போடுது பாட்டு பாடுது? எவ்வளவு இது ரேட் என்ன சொல்லுங்க? வெறும் 10,000 ரூபாய் மட்டும்தான். இல்ல இல்ல, எங்க கிட்ட அந்த அளவுக்கு காசு எல்லாம் இல்ல சார். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் உங்களுக்கு குறைச்சு கொடுக்கறேன். ஆனா அதுக்கு பதிலா உன்னோட அந்த பழைய இத்து போன டெடி பேரை கொடுத்துறியா? உனக்கு ஓகேனா இந்த ரோபோட்டிக் டெடி பேரை வாங்கிக்க. இது கூட விளையாடினா உனக்கு அப்புறம் டைம் போறது தெரியாது, தெரியுமா? என்னோட டெடி பியரை பழைய இத்து போன டெடி பேர்னு சொல்லாத. இந்த பழைய இத்து போன டெடி பேரை அப்படி சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? எப்பா யோ, உன்னோட டெடி பியரோட ரிமோட் இருக்குல்ல, அதை 2 நிமிஷம் மட்டும் என் கையில கூட சீக்கிரம் கூட. நல்லதான் அடிக்குது. விட்டுறத விட்டுறத விட்டுறத. என்ன தைரியம் இருந்தா என்னோட டெடி பேரை பார்த்து நீ அந்த ஒரு வார்த்தையை சொல்லிருப்ப. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. வேண்டாம் வேண்டாம், இதுக்கப்புறம் உங்க டெடி பேரை பத்தி என் வாழ்க்கையில எதுவும் சொல்ல மாட்டேன். நீ என்னோட டெடி பியரை பழைய இத்து பொண்ண டெடி பேர்னு சொல்லிட்ட. டான்ஸ் ஆடு. நான் போதுன்னு சொல்ற வரைக்கும் நீ டான்ஸ் ஆடணும். ஆடு ஆடு, டான்ஸ் ஆடு, சீக்கிரம் ஆடு. பாஸ் பாஸ் சீக்கிரம் கிளம்புங்க, இல்லனா அந்த மோட்டு உங்களை வாழ்க்கை முழுவதும் ஆட வச்சிட்டு இருப்பான். டேய், நீங்க ஆட விடுங்கடா. டேய், சேட்ஜி, சேட்டு கருஷாம்ஜி, உங்களோட அந்த விலை உயர்ந்த டெடி பேர் யாருக்கிட்ட இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன உனக்கு தெரியுமா? சீக்கிரம் அது எங்க இருக்கு சொல்லு. உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா நீங்க எனக்கு அந்த 1 கோடி ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லுங்க. தரேன், 1 கோடி ரூபாய் தரேன். ரெடியா இருங்க, அவன் வந்துகிட்டு இருக்கான். விட்டுறாதீங்க, விட்டுறத மோட்டோ. அம்மா, டேய் நில்லுங்க, நில்லுங்கடா டேய். என் டெடி பியரை கடத்திட்டு போறீங்களாடா? உங்களை நான் விடவே மாட்டேன். பாஸ் பாத்தீங்களா, அவங்கிட்ட இருந்து இதை எடுத்துட்டு வந்துட்டோம். வெரி குட். எப்படியோ என்னோட டெடி பேர் என் கைக்கு வந்து சேர்ந்துடுச்சு. உங்களோட டெடி பேர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப எனக்கு தர வேண்டிய காசை கொடுத்துருங்க. மோட்டு ஏற்கனவே என்ன ஒரு வழி பண்ணிட்டா. இப்ப அவன் திரும்ப வந்தான்னா என்ன அடிச்சு துவச்சு காய வச்சிருவா. எனக்கு என்னோட 1 கோடி ரூபாய கொடுத்துருங்க பிளீஸ். மோட்டு வந்துட்டாரே, இப்ப என்ன நடக்க போதும்? என் டெடி பேரை ஒழுங்கா என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. போங்க, போய் அவனை ஒரு கவனிங்க. ஒழுங்கா என் டெடி பேரை திருப்பி கொடுத்துருங்க. கொடுக்க சொல்றான்ல. டெடி பேருக்காக இவ்வளவு பெரிய அடிதடியா? மோட்டோ, சரி,
இந்தா இத புடி. மோட்டோ அந்த டெடி பேர்ல இருந்து அவர் ஏதோ ஒண்ணு எடுத்தாரு. எடுத்த அந்த பொருள் மிகவும் விலை உயர்ந்த பொருள்னு நான் நினைக்கிறேன். நீ என் டெடிக்குள்ள இருந்து என்னத்தை எடுத்து சொல்லிடு. என்னன்னு சொல்லியா? உன் டெடி பேர் உனக்கு கிடைச்சிருச்சுல, வந்த வழிய பாத்துட்டு போ. இல்லன்னா டெடி பேர் இருக்காது. டெடியை என்கிட்ட இருந்து புடிங்கிடுவியா? வாய்ப்பே இல்ல. ஏய், என்ன எடுத்த? ஒழுங்கா அதை காட்டு சீக்கிரம். காட்ட போறியா இல்லையா? காட்டு காட்டு காட்டு. இந்தாங்க. ஐயோமா, இது 1000 வருஷம் பழமை வாய்ந்த வைரம் மாதிரி இருக்கு. ஓஹோ. வைரம் 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 வைரம். இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? சீக்கிரம் அதை சொல்லு. உவ்யா. நான் இது மான்சிங் ராஜாவோட அரண்மனையில இருந்து திருடிட்டு வந்துட்டேன். இவ்வளவு விலை உயர்ந்த வைரமா? ஒருவேளை அந்த டெடி பேரை நானே கையில கடைக்காரங்கிட்ட இருந்து வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. என் தலையெழுத்து சரியில்லாம இருக்கு. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.